விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இருக்கிறது கூவக்கம் கிராமம். இந்த கிராமத்துல கூத்தாண்டவர் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இது இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. மகாபாரத போர்ல பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக 32 சாமுந்திரிகா லட்சணம் கொண்ட ஒரு ஆண் மகனை பலி கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்க. இதற்கு அரவான் சம்மதிக்கிறாரு. ஆனா அவர் வச்ச கோரிக்கை பாத்தீங்கன்னா, தான் ஒரு மனக்கோலம் ஏற்றுக்கொண்ட பின்னர் தான் பலியாக தயார் ஒரு தகவல் சொல்றாரு. இதன் அடிப்படையில நாளைக்கு சாக போகும் ஒருவருக்கு பெண் கொடுக்க மறுத்த நிலையில கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவான திருமணம் செஞ்சுக்கிறாரு. அரவான் ஒரு நாள் மனக்கோலத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திருமண வாழ்க்கையை அவர் ஏற்றுக்கொண்டு மறுநாள் பலியிடப்படுறாரு. இந்த மகாபாரதத்தை நினைவு கூறும் வகையில விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல இந்த கூத்தாண்டவர் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கூத்தாண்டவர் கோயில் பார்த்தீங்கன்னா கடந்த 18ஆம் தேதி சாகை வார்த்தையுடன் இந்த நிகழ்ச்சி சித்திரை திருவிழா 18 நாள் நிகழ்ச்சி தொடங்கியது. நேற்று இரவு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரமா திருநங்கைகள் தங்களை பாவத்திக்கிறாங்க. இங்க இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் அவங்க வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. இங்க இருக்கிற பூசாரி கிட்ட அவங்க தாலி கட்டிக்கிறாங்க. நேற்று இரவு தாலி கட்டும் நிகழ்ச்சி நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து திருநங்கைகள் இங்க தாலி கட்டி கொண்டாங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க இந்த தேர் திருவிழா அரவான் பலி கொடுக்கறதுக்காக தேர்ல அழைச்சிட்டு போறது ஒரு ஐதீகமா சொல்றாங்க. தற்சமயம் இந்த தேர் திருவிழா வெகு விமர்சையா நடந்துட்டு இருக்கு. இந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா அரவான் பலி கொடுக்கறதுக்கு இந்த தேர்ல கொண்டு போறது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இங்கிருந்து ஒரு 12 இடத்துக்கு இந்த தேர்ல அரவானை கூட்டிட்டு போறதா ஒரு ஐதீகம் சொல்றாங்க. இந்த இடத்துல திருநங்கைகள் ஏராளமானவர் கூடியிருக்காங்க. இந்த தேர் திருவிழா அரவான் பலி கொடுத்த பின்னர் திருநங்கைகள் இவங்க ஒரு விதவி கோலம் பூண்டு அவங்க அழுது வெள்ளை புடவை அணிந்து தாலி அறுத்து வலையில உடைச்சு ஒரு விதவை கோலம் போட்டு தங்களோட ஊருக்கு திரும்புவது வழக்கம். தற்சமயம் அரவான் பலி கொடுக்கறதுக்கு இந்த தேர்ல வச்சு கூட்டிட்டு போறத நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத். தற்போது தங்களது கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மிகவும் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலின் தேர் திருவிழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது.